நம்முடைய வேலை கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. வேற யார் ராஜ்யம் வரணுங்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். நம்ம வேலை ஆண்டவரை தேடுவது, மனுஷனுக்கு பின்னால் போவதல்ல, ராஜகுமார்த்திகளுக்கு பின்னால் போவதல்ல, ராஜாக்களுக்கு பின்னால் போவதல்ல. நம்முடைய வேலை தேவனுக்கு பின்னால் போவது. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் இதுதான் சத்தியம். பைபிளை படி இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். எந்த ஒரு சோதனையெல்லாம் மேல வரவே முடியாது. இல்ல, உங்களுக்கு என்னன்னா சோதனையும் வரக்கூடாது, அட்ஜஸ்டும் பண்ணிக்கணும், பரிசுத்தமாயும் காட்டிக்கணும். உங்களுக்கு ஏற்ற ஒரு சுயநிதி நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரும் பரலோகத்தை கொடுத்துடணும். அப்படின்னா எலியா ஏசபெல்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே, போயிருக்கலாம் தானே. யோவான் ஸ்நானகன் ஏரோதுகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இயேசு கிறிஸ்து பரிசேயரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது? இயேசு என்ன சொல்லிருக்கலாம் பரிசேயரை பார்த்து, சரி நான் ஒரு பிரச்சனை பண்ணலீங்க, நான் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு நான் வனாந்தரத்துல இந்த பக்கம் ஜோம் பண்ணிக்கிறேன், நீங்க ஊருக்குள்ள ஜோம் பண்ணீங்க, மிச்ச மீதி ஆளை என்கிட்ட அனுப்புங்கன்னா வேலை முடிச்சா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஏரோதுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் பிரச்சனை வரப்போகுது? ஏரோதா காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கலாமே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, there is no compromise. ஒண்ணு இது இல்ல அது இல்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு ஏத்த மாதிரி தலைவர்களுக்கு ஏத்த மாதிரி நான் போவேன்னா கர்த்தர் உன்னை குறித்து பரிதாபப்படுகிறார். ஏன்னா நீ என்ன நினைக்கிறேன்னா, மேல உள்ளவங்க இவங்க எல்லாம் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா தான் நல்லது, இல்லைன்னா தப்பு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் மேல இருக்கிறவன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொல்லு, முடியலையா விலகிக்க, அவங்க கூட சேர்ந்து நீயும் தப்பு பண்ணாத, உனக்குன்னு ஒரு சுயநிதி உண்டாக்கிங்க, அதன்னு கர்த்தர் சொல்றாரு. அதைத்தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஏசபேல் வஞ்சிக்கும்படி போதிக்கிறாள். அவ என்ன சொல்ற, சாப்பிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன அத வேற சிலரா சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டு நீங்க பாட்டு போங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். அதே தான் இங்க சொல்லப்படுது. சில காரியங்கள் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, வேணாம் விட்டுரு, இது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற பரலோகத்துடைய திட்டம் பெருசு. உங்களை எதிர்க்கிறவன் ஒரு கோலியாத்தா இருப்பான், நீங்க அவனை மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ராஜ்யபாரமாக இருக்கும். நீங்க ஒரு கோலியாத்துக்கு பயந்தீங்க, ஒரு ராஜ்யபாரம் போயிடும். எதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சில நேரத்தில் அப்படித்தான் வரும். சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, தம்பி நீங்க கொஞ்சம் அப்படி போங்கப்பா, அப்படிதான் இருக்கணும்பா. முடியாதுப்பான்னு, முடியாதுப்பா. உன்னை திருப்திப்படுத்தி நான் உலகத்துல சந்தோஷமா வாழ்றதை விட தேவனை திருப்திப்படுத்தி இங்கேயும் சந்தோஷமா இருப்பேன், அங்கேயும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆண்டவர் இங்க கையெல்லாம் விடுறது இல்ல. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாருங்க, சத்தியத்தை எதிர்த்து 10,000 பேர் நிக்கிறான், கர்த்தருக்காக சத்தியத்துக்கு நிக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுறாரு. நீங்க நின்னு பாருங்க, ஏசபேல் பந்தியில சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு 2வது போஜனம் கொடுப்பார். அது என்ன கொடுக்கிறார் வாசிங்க.